பணி சார்ந்த வழிகாட்டும் ஆற்றுப்படுத்தும் பயிற்சியில் சான்றிதழ் வழங்கும் விழாவினை கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் எம் பயிற்சி குழுவின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது எல்லாரும் எழுந்து நின்று மனத்தில் ஜெபித்து இறைவா நம் தமிழர் பண்பாட்டின்படி வரவேற்க வருகிறார்கள் அருள்பணி பெலிக்ஸ் அலெக்சாண்டர் அவர்கள். மதிப்பிற்குரிய அவையோரே, மாண்புமிகு சபையோரே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். நமது கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியும் திறமையும் ஆற்றலும் வளமையும் மிகுந்த மாவட்டம். இந்த திறமையும் ஆற்றலும் முறையாக ஒருமுகப்படுத்தப்பட்டுள்ளதா என்றால்தான் இல்லை. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த பல மாணவர்கள் தங்களது திறமைகள் ஆர்வம் அடிப்படையில் தான் வாழ்வு நிலைகளை தேர்ந்து கொள்கிறார்களா என்றாலும் நிச்சயமாக இல்லை. பல இளைஞர்கள் முன்னோர் பயணித்த பாதையில் தான் பயணம் மேற்கொள்ள விரும்புகிறார்களே தவிர புதிய துறைகளில் தடம் பதிக்க அவர்களை வழிநடத்த யாரும் இல்லை. மேலும் ஏராளமான பேர் படித்து முடித்த பின்னும் வேலையின்றி நிற்கும் அவலச் சூழல். இந்நிலையில்தான் கிராமங்கள் தோறும் கல்வி நிலையங்கள் தோறும் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வழிகாட்டும் வழிகாட்டிகளை பயிற்சிகள் கொடுத்து உருவாக்க கோட்டாறு மறைமாவட்ட கல்வி பணியும் ஆற்றுப்படுத்துதல் பணியும் திட்டமிட்டது. இவ்வருடம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை துவங்கி 7 சனிக்கிழமைகளில் பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்ற பயிற்சி கழிந்த சனிக்கிழமை, அதாவது 10/12/2016 அன்று தேர்வுடன் நிறைவு பெற்றது. பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துடன் கலந்து சிறப்பிக்கும் இந்நிறைவு விழா கொண்டாட்டத்திற்கு வருகை வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக இவ்விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் அவர்கள். இப்பயிற்சி குறித்து நானும் அருட்பணி நெல்சன் தந்தை அவர்களும் ஆயர் அவர்களை சந்தித்து திட்டத்தை பற்றிய விளக்கங்களை அளித்த போது எம்மை உற்சாகப்படுத்தி இந்நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி தலைமை ஏற்க வந்துள்ள நம்முடைய அன்பு ஆயர் அவர்களை உங்கள் அனைவர் பெயராலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்து நம் வரவேற்புக்கு உரியவர்கள் டாக்டர் ஜே கிளாரன்ஸ் தேவி அவர்கள். நமது மாவட்டத்தில் உள்ள அரசு ஆயுர்வேத மருத்துவ கல்லூரியினுடைய முதல்வர். இந்த நாளில் கழிந்த 7 சனிக்கிழமைகளில் நடந்த வகுப்பு சுருக்கத்தை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்க உள்ளார்கள். அந்நாளை கோட்டாறு மறைமாவட்ட கல்வி பணி மற்றும் ஆற்றுப்படுத்துதல் பணி ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பயிற்சி மாணவர்கள் பெயரால் வருக வருக என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மாவட்டத்தின் அரசு வழக்கறிஞர் உயர் திரு ஞானசேகர் அவர்கள் நமது பாசத்திற்குரிய தந்தை நெல்சன் அவர்களின் நெருங்கிய நண்பர். மேலும் பயிற்சி மாணவர்களின் தொடர்பாளர்களாக சிறப்பாக செயல்பட்ட திரு பிரிட்டோ ஜாய் அவர்களின் சகோதரர். திரு பிரிட்டோ ஜாய் அவர்கள் புதுடெல்லியில் நடைபெறும் கூட்டம் ஒன்றிற்கு சென்றிருப்பதால் இந்நிகழ்வில் பங்கேற்க முடியாத நிலையில் அவரது சகோதரர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வது உள்ளவாறே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அந்நாளை உங்கள் அனைவர் பெயரால் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் நமது சிறப்பான வரவேற்புக்குரியவர்கள் கோட்டாறு மறைமாவட்ட குருகுல முதல்வர் பேரருள் திரு சாலமோன் அவர்கள். நல்லதை எப்போதும் உற்சாகப்படுத்தும் விருந்தகையாளர். இவ்விழாவுக்கு அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன்.
இரு பணிக்குழுக்கள் இப்பயிற்சியை வழிநடத்துகின்றது. இவ்விரு பணிக்குழுக்களையும் ஒருங்கிணைப்பவர் அருள்பணி பி. அருள்ராஜ். எமது மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர். அன்பானவர்களை, அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை கைகளை தட்டி வருகிறவர்கள் என வரவேற்றுக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நமது சிறப்பான வரவேற்புக்குரியவர் நமது மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள். வேறு மாவட்டத்திலிருந்து நமது மாவட்டத்தில் பணிபுரிய வரும் அரசு அதிகாரிகள் பொதுவாக அதிகமான சவால்களை சந்திப்பது வழக்கம். ஒன்றில் சுவரொட்டிகள் அடித்து கேவலப்படுத்துவார்கள், அல்லது இடமாற்றத்திற்கு வழி உண்டா என யோசிப்பார்கள். ஆனால் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நற்பெயருடன் விளங்கி எவ்வித அசம்பாவிதமும் இன்றி அமைதி பூங்காவாக நமது மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கு நிலையை பராமரித்து வருகிறார்கள். இந்நாளில் நமது எளிய அழைப்பை ஏற்று இவன் வருகை தந்து சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார்கள். பெருந்தகையாளர் அவர்களை மிகுந்த அன்புடனும் மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இரு பணிக்குழுக்கள் இப்பயிற்சியை வழிநடத்துகின்றது. இவ்விரு பணிக்குழுக்களையும் ஒருங்கிணைப்பவர் அருள்பணி பி. அருள்ராஜ். எமது மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர். 5/12/2016 அன்று நடந்த அனைத்து பணிக்குழுக்களின் செயல்களுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கல்வி மற்றும் ஆற்றுப்படுத்துதல் பணிகள் இணைந்து செயல்படுவதை குறிப்பிட்டு வாழ்த்தினார்கள். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அன்னார் அவர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் கொஞ்சம் முன்னால் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. அன்பானவர்களே, இவ்விழாவும் 7 நாள் பயிற்சியும் சிறப்புடன் நடைபெற கதாநாயகனாக இருந்து செயல்பட்ட தந்தை பிரான்சிஸ் சேவியர் நெல்சன். இவ்வளவு நாள் நான் நினைத்திருந்தேன் அவர் மனிதர்களை மட்டும்தான் நேசித்தார் என. அவருடைய கைகளில் அடிபட்ட காயங்களை பார்க்கும் போதுதான் தெரிகிறது நாய்களை கூட எவ்வளவு நேசிக்கிறார் என. நாய்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் என தன் காயங்களால் சொல்லாமல் சொல்லும் தியாகச் செம்மல் அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்களின் அயராத உழைப்பையும் அர்ப்பணத்தையும் பாராட்டி அவர்களையும் இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்பயிற்சியில் 93 பேர் பங்கேற்றுள்ளார்கள். உங்களது ஆர்வமும் பங்கேற்பு தீவிரமும் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தியது. இவ்விழா கூட உங்களது உழைப்பே. இந்நேரத்தில் இப்பயிற்சியை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பு குழு, விழாக்குழு, சிறப்புடன் பயிற்சியில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும், உங்களது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவரையும், இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மறைமாவட்ட குருக்களையும், கல்வி பணி மற்றும் ஆற்றுதல் பணி அலுவலக பணியாளர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இப்பொழுது நமது வகுப்பு சுருக்கத்தை அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜே. கிளாரன்ஸ் தேவி அவர்கள் வெளியிட நமது மறைமாவட்ட குருகுல முதல்வர் அருள்பணி எஸ். சாலமன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உயர்கல்வி, வேலை, பணி சார்ந்த வழிகாட்டும் ஆற்றுப்படுத்தல் பயிற்சியில் நாம் பெற்ற பயிற்சியினை சுருக்கமாக எடுத்து கூற வருகிறார்கள் நமது வகுப்பு தோழர்கள். வகுப்பு 1, வாழ்வு ஒரு தேடல். அருள்பணி ஜோசப் ஜஸ்டஸ். மாணவருக்கு வெளியிலிருந்து வரும் சவால்கள், மாணவருக்கு தம்மிடமிருந்து எழும் சவால்கள் என தொடங்கி நான் யாராக போகிறேன் என்ற கேள்வியை கேட்டு அதன் பதிலாக சிறந்த வேலையை அடைவதற்கான மாணவருடைய திறன்கள், திறமைகள், குணங்கள், ஆளுமை பண்புகள் என ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு உயர் படிப்பு, வேலை, பணிக்கு தேவையான முன் தயாரிப்புகளையும் முன் ஏற்பாடுகளையும் இவ்வகுப்பு எங்களுக்கு தெளிவுபடுத்தியது.
வகுப்பு 2 மேற்படிப்பு துறைகள், படிப்புகள், தேர்வுகள் சார்ந்த வழிகாட்டுதல். அருட்பணி சிகரம் செபாஸ்டின். வாழ்க்கை அர்த்தமுள்ளது, நிறைவானது, சமுதாய பங்களிப்புக்கு அழைப்பது என தொடங்கி எல்லா துறைகளுமே நல்ல துறைகளே என்று எடுத்துச் சொல்லி உயர்படிப்பின் நோக்கம், உயர்படிப்பை தேர்வு செய்தல், உயர்படிப்பை திட்டமிடல், சிறந்த நிறுவனங்களை கண்டறிதல், நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாரித்தல் என்று புது புது தகவல்கள் அளித்து இப்பயிற்சி எங்களை சிகரத்திற்கு இட்டு சென்றது. வகுப்பு 3 அரசு தனியார் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சார்ந்த வழிகாட்டுதல். திருமுகு ஆங்கோ சேவியர். எல்லா படிப்புகளுக்கும் வேலை இருக்கிறது, அரசு வேலைகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்று தொடங்கி வேலையை தேர்ந்தெடுப்பதற்கான எளிய நடைமுறைகள், சிறந்த முயற்சிகள், வேலைக்கான தகுதிகள், நுழைவுத் தேர்வுகள், தேர்வு முறைகள், அதை அடையும் வழிகள் என அனைத்தையும் ஒன்று சேர்த்து கருத்துரை வழங்கிய இன்றைய அமர்வு எங்கள் மனதிற்கு மனநிறைவு கொடுத்தது. வகுப்பு 4 திறன் அறிவை கண்டறிந்துதல் சார்ந்த வழிகாட்டுதல். அருட்பணி இம்மானுவேல் ராஜ். மாணவரிடம் இயல்பாக இருக்கும் ஆற்றலை கொண்டு பிற்காலத்தில் எப்படி இருப்பர், எவ்வாறு சாதிப்பர், எத்தகைய திறமைகளை கொண்டிருப்பர் என சுட்டிக்காட்டலாம் என தொடங்கி உளச்சார்பு தேர்வுகளின் தேவைகள் மற்றும் பயன்கள், மாணவரிடம் எழும் சிக்கல்கள், ஆளுமை திறன்கள், எந்த பணியில் ஆர்வம், தன்னையே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் மனவியல் சோதனைகள் என மாணவரை மதிப்பிட, அளவிட, கண்டறிய இப்பயிற்சி உதவியது. வகுப்பு 5 திறன்களை வளர்த்திடுதல் சார்ந்த வழிகாட்டுதல். திருமிகு செல்வம். வாழ்க்கை வழிகாட்டுதல் என்ற எல்லையில்லா திறந்த வகுப்பறையானது வழக்கமான செயல்பாடுகள், சிக்கல்களை நீக்குதல் என்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது என தொடங்கிய வகுப்பானது ஒரு தேர்ந்த வழிகாட்டியின் தனிப்பட்ட திறமைகள், உயரிய எண்ணங்கள், சிறந்த வலிமைகள், தடுத்தாழும் முறை, தீர்வு காணும் முறை, மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் முறை, மாற வேண்டும் என்ற எண்ணம், இவையே நேர்த்தியான வழிகாட்டுதலுக்கு தேவையானவை என்பதை உணர்த்துவதாய் இவ்வகுப்பு அமைந்தது. வகுப்பு 6 செயலாக்கம் செய்திடுதல் சார்ந்து வழிகாட்டுதல். அர்ப்பணி பிரான்சிஸ் சேவியர் நெல்சன். மாணவரின் விருப்பங்கள், மதிப்புகள், திறமைகள் மற்றும் ஆளுமையோடு இயைந்து வாழ்வு முழுவதும் தொடரும் தேடுதல், திட்டமிடுதல், செயல்படுதலே செயலாக்கம் என தொடங்கிய இவ்வகுப்பானது வேலைக்காக தன்னை கண்டுணர்தல், பொருத்தமான வேலையை தேர்ந்தெடுத்தல், வேலையை தன்னோடு பொருத்தி பார்த்தல், அனுபவம் பெறுதல், முடிவெடுத்தல், லட்சியம், குறிக்கோள் மற்றும் இலக்குகளை உருவாக்குதல் என்பதோடு பள்ளி மாணவரோடு செயல்முறை பயிற்சியுடன் பணி செயலாக்கத்தை திட்டமிட இன்றைய பயிற்சி துணை நின்றது. வகுப்பு 7 பணி ஒரு அழைத்தல். அருட்பணி பெலிக்ஸ் அலெக்சாண்டர். பணியினை எப்படி பார்க்கிறோம், பணி என்றால் என்ன, பணியை பற்றிய புதிய பார்வைக்கான தேவை என்ன என்ற வினாக்களுக்கு விடைகளோடு தொடங்கிய வகுப்பானது வெறும் வேலை என்ற கண்ணோட்டத்தை தாண்டிய பணியை பற்றிய உளவியல் பார்வை, தத்துவ இயல் பார்வை, விவிலிய பார்வை, ஆன்மீக பார்வை என்று பணியை ஒரு அழைத்தல் என எடுத்து கூறியதோடு பொதுநல சமூக பணியில் ஈடுபடும் போது கிடைக்கும் நிறைவே ஒரு உன்னத வாழ்வின் அர்த்தம் காணுதல் என்று எங்களை இவ்வகுப்பு புரிந்துணர செய்தது. பயிற்சியின் சுருக்கத்தை சிறப்பாக எடுத்துக் கூறியவர்களுக்கும் அந்த கருத்து சுருக்கத்தை தொகுக்க உதவிய திருவாளர் ரஜாஸ் அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய மருத்துவத்துறையில் ஈடுபாட்டை வளப்படுத்தும் நோக்குடன் வந்துள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருவாளர் ஜே. கிளாரன்ஸ் டேவி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையை வீற்றிருக்கும் மேதகு ஆயர் அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றியிருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தர்மராஜன் IPS அவர்களுக்கும்
மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் அரசு வழக்கறிஞர் உயர் திரு ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கும் மேலும் அர்ப்பணியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த கல்விப்பணி ஆற்றல் படுத்தல் என்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்வுகள் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் அதிகமானோர் ஒரு லட்சியம் உண்டு, அதை எட்டுவதற்கு அல்லது அந்த இலக்கை எட்டுவதற்காக அதன் வழி தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த இலக்கை அடைய முடியாமல் போனவர்கள் அதிகமான மக்கள் உண்டு. ஆகவே இந்த கன்னியாகுமரி கோட்டார் மறை மாவட்டம் ஒரு சிறந்த ஒரு மையக்கருவை எடுத்து மக்களுக்கு நல்லதை செய்ய அவர்களுடைய இலக்கை எட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றியோடு அமையும் என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க்கை என்னும் ஒரு ஆட்டக்களத்திலே நாம் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனித்தனி ட்ராக், அதாவது தனித்தனி வழித்தடங்கள் உண்டு. நாம் எந்த இலக்கை எட்ட வேண்டும் என்று நினைத்து அந்த இலக்கிலே ஓடினால் மட்டும்தான் அதை வெற்றி செய்ய முடியும். இன்னைக்கு என்ன குறைபாடு என்றால் நமக்கு இலக்கியம் தெரியாது, அடுத்தவருடைய ட்ராக்ல நம்ம ஓடிட்டு இருக்கோம். வழி அடுத்தவங்களுக்கு வழி, அல்லது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றது, அந்த வழக்கு தான் ஓடுறோம். நம்மளோட ட்ராக் என்ன நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். அது ஒரு தவறு. அதற்கு இந்த ட்ரைனிங் முக்கியமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த இலக்கு எப்படி எட்ட வேண்டும் என்பதையும் நான் சிந்தித்துள்ளேன். பலருக்கு அதற்குள்ள வசதிகள் இருக்காது. மேலும் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டால் மருத்துவம் படித்தாலோ அல்லது என்ஜினியரிங், இது ரெண்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். நிறைய வாழ்க்கையில் நம்ம ஒரு இலக்கை எட்ட வேண்டும் என்றால் நிறைய வழிகள் இருக்கிறது. அந்த வழியில நமக்கு பிடித்த ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் முன்னேற இது போன்ற ட்ரைனிங்கள் உங்களை வழிவகுக்கும். இந்த விழாவிலே எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்த இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கன்னியாகுமரி மாவட்ட ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு அன்புடன் நன்றி. அடுத்ததாக கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நம்மிடையே மீட்பரின் வருகையை உணர்த்தவிருக்கும் அருண் சகோதரி எக்ஸ்பிரிட் குழுவினரின் இனிய பாடல் இதோ. Hare
நமது மாவட்டம் அமைதி பூங்காவாக திகழ காரணமாகவும் சட்ட ஒழுங்கை மாவட்டத்தில் நல்ல முறையில் நிலைநாட்டி பல சட்ட விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்கி வரும் கண்ணியமிகு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வாசுமிகு சகோதரர் திரு ஜி தர்மராஜ் ஐபிஎஸ் அவர்களை நமக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மேரி டென்ஸ்லி, அஜாஸ், மேரி அப்பலோனியா, லில்லி, சிஸ்டர் வசந்தி, வசந்தி மேரி பிருந்தா, மேரி ரக்ஸலின், ரெஜினா, ஜோசப், ரீனா ஜோஷ்லின், சேவியர் தாஸ், ரீனா ஜோஷ்லின், சேவியர் தாஸ், செல்வ சரோஜா, டார்வின் ஷிஜி, அம்ரிஷா, பிலோமினம்மாள், பிலோமினா, மைக்கேல் ராஜன், மைக்கேல் ராஜன், டார்டிஸ் பெனட், வின்ஸ் ஜோயல், ஜோசப் ரத்தினம், ஜாஸ்மின், சகாய ஜெனிஷா, அருள் மேரி ஜான்சி ராணி, எஃப்ரிஸ் மேரி, எல்சா தயானி, ஜாஸ்மின் ஆண்டனி, லீனா, ஏஞ்சல் ரெபோலின், அருள் ஜோதி, மணிமலை மாசி, வெஸ்லி பாத்திமா, சுஜின் பிளார், ஜெனீவா, ஜெயமேரி, சிவகார்த்திகா,
நிக்கோலின், சுகுமாரி அம்மா, ஆண்டனி டெல்லி, அந்தோனி அம்மா, ஜோதி, ஜெமி பெர்னாட் சிங், எம் ஆண்டனி, ஆனிஸ் ரோஜா, ஃபாதர் ராபர்ட், கிங்ஸ்லி, லீலா ராணி, சிஸ்டர் லீலா ராணி, கலை செல்வி, ஜாக்லின் விமலி, ஜெனி சஞ்சனா, ஷெரின், சந்தான இருதயராஜ் பாலன், லியோபின் ரஜித் குமார், மைக்கேல் பி மைக்கேல், ஷோபா மேரி, அமலி, ஜெயந்தி, சகாய ரஷ்மி, சிஸ்டர் டிசிப்ளின் போர்ஷியா, நிலோஃபர், ஆண்டனி ரெட்டி, செல்வகாந்தி, வினோதினி அகஸ்கனி, மார்கரெட், செலின் ஸ்டெல்லா செல்வகுமாரி, ஜோஸ்பின் பிரியதர்ஷினி, ஃபாதர் லிகோரியஸ், சிஸ்டர் கிளாடிஸ், சிஸ்டர் சவரினா மேரி, சிஸ்டர் கிளாடிஸ் பிரபா, நிக்கலோ பெர்னோ, ரூஸ்வெல்ட் சேவியர், அனஸ்டின் பிரபா, பிபியானா எல்சிமோனி, பாப்பா, லதா வி, எஸ் ரீதா, மங்கள விக்டோரியன், ஆனிஸ் வெனிஷா, விர்ஜின் ஷீவா, லில்லி, கிரீடியோ. உயர்திரு மேதகு ஆயர் அவர்களே, அருட்தந்தை நெல்சன் அவர்களே, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஞானசேகரன் அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் மற்ற அருட்தந்தைகளே, இங்கு இந்த 7
வார வகுப்புகளை செவனே செய்து அதற்கான சான்றிதழ்களை பெற்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் நெல்சன் என்னை அணுகிய பொழுது இது மாதிரி ஒரு கெரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடத்தும், பிஷப் அவர்கள் நீங்கள் தான் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்று கேட்டபொழுது நான் ஒப்புக் கொண்டேன். நான் நினைத்ததோ பள்ளி மாணவர்களுக்கோ இல்லை கல்லூரி மாணவர்களுக்கோ ஒரு கெரியர் கவுன்சிலிங் கொடுத்து கோட்டார் மறை மாவட்டத்திலிருந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் வச்சு அதுக்கு சான்றிதழை வழங்க அழைக்கிறார்களோ என்று எண்ணி வந்தேன். இங்கு வயது பாரபட்சம் இல்லாமல் அனைத்து வயதில் உள்ளவர்களுக்கும் வாழ்க்கை இன்றும் பெரிதாக எல்லாருக்கும் உள்ளது அப்படிங்கிற பறைசாற்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுத்து எல்லா வயதினர்களையும் நான் பார்த்தேன். 20 வயசுல இருக்கிறவங்க வாங்கினாங்க, 30 வயசுல இருக்கவங்க வாங்கினாங்க, 60, 50, 60 வயசு இருக்கவங்க வாங்கினாங்க. ரொம்ப எண்ணற்ற மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா இது ஒரு விஷயத்தை பறைசாற்றுது. இப்போ இந்த 7 கெரியர் கவுன்சிலிங்ல ஒவ்வொருத்தரும் தங்கள் வேலையை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வாறு இந்த வேலையை செய்ய வேண்டும் எப்படிங்கிற இந்த 7 வகையான பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய ஊன்றுதல் இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப மனதை கவர்ந்த ஒரு விஷயம். நிறைய இடங்களில் கெரியர் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இதில் எதுலையுமே நீங்கள் இந்த கெரியர் எடுக்கணும், இதுதான் பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னு எதுவும் சொல்லணும். ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு அருட்தந்தைகளும் இங்கு இந்த கவுன்சிலிங் கோர்ஸுக்கு வந்த ஆசிரியர்களோ இல்லை அதில் தேர்ச்சி பெற்றவர்களோ உங்களுக்கு எடுத்த வகுப்புகளில் நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். இந்த 7 வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒரு பாடம். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக நம்பக்கூடியவன். நம்ம செய்யக்கூடிய பணி எந்த ஒரு பணியாக வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு கடை வைத்து தொழில் செய்யும் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை ஒரு மருத்துவராக இருக்கலாம், இல்லை ஒரு கடை வீதிகளில் வியாபாரம் செய்யக்கூட எளிமையான ஒரு வியாபாரியாக கூட இருக்கலாம். பட் எல்லாத்துலேயும் ஒரு சமுதாய உணர்வு இருக்க வேண்டும். இதற்காக நாம் அந்த விஷயத்தை செய்கிறோம், அந்த விஷயத்தை பிடித்து செய்ய வேண்டும். அதற்கு மேலே நம்ம எடுத்துக்கூடிய ஒவ்வொரு பணியிலையும் எப்படி சிறக்கணும், அந்த சிறக்கக்கூடிய தருணத்திலையும் எப்படி சமுதாயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பறைசாற்ற மாதிரி இந்த கவுன்சிலிங் கோர்ஸ் இருந்திருக்கும். நான் பார்க்கவில்லை கண்கூடாக. இங்கு எழுதியிருக்கும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுதும் இங்கு சிலர் தங்கள் அனுபவத்தை எடுத்து வைத்த போதும் எனக்கு மனதில் பட்ட ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கரியர் கவுன்சிலிங்கை நான் புதுசாக ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு சொல்லலாம், முதல் மாதிரியாக நான் பார்க்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கரியர் ஆப்ஷன் இருக்கு. லைஃப் இஸ் ஸ்டில் பிக் ஃபார் எவ்ரி ஒன். 60 or 70 or 30 லைஃப் இஸ் ஸ்டில் பிக் அண்ட் யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். அண்ட் நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலை எப்படி ஒரு செம்மையாக பார்க்கலாம் என்பதற்கான ஒரு பயிற்சி முகாம் நடந்திருப்பதாக நான் எண்ணிக்கொண்டேன். அவ்வாறு ஒரு பயிற்சியை இங்கு அனைவருக்கும் தந்து வழங்கிய கோட்டார் மறைமாவட்ட பிஷப் அவர்களுக்கும் ஃபாதர் நெல்சன் மற்றும் இங்கு வீட்டிலிருக்கும் மற்ற சான்றோர்களுக்கும் என்னை இங்கு அழைத்து கௌரவப்படுத்திய இந்த குழுவினருக்கும் இந்த மாதிரி பல பயிற்சிகளை வரும் காலத்திலும் நடத்த வேண்டும். இதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். காவல்துறையில் பணியாற்றும் எங்க ஆளுநர்களோட அவங்களோட மனைவிகள், அவர்களோட மகள்கள் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஆயர்கிட்ட வைக்கக்கூடிய விண்ணப்பம் அதுதான். இப்படி ஒரு பெரிய கவுன்சிலிங் அடுத்த முறை நடத்தும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்கக்கூடிய எங்கள் காவல் ஆளுநர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கரியர் கவுன்சிலிங் நடத்தி அந்த ஒரு புண்ணியத்தை நீங்கள் செய்யணும். ஏன்னா சென்னையில் இப்போ நடந்து முடிஞ்ச பந்தோபஸ்தில் பல பேர் காவல்துறை எப்பவுமே எங்களை பழித்தே பழக்கப்பட்ட உதவிகள் கூட எங்களை பாராட்டின. காவல்துறை எப்பவுமே பழிக்கக்கூடியவங்க கூட பாராட்டினாங்க நிறைய பேர். இப்போ ஒரு துக்க சம்பவம் நடந்தபோது எப்படி 3-4 நாட்கள் இருக்க இடம் இல்லாமல் உணவு இல்லாமல் தங்களோட
காலை கடன்களை முடிக்கக்கூட இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க 18,000 போலீஸ் அப்படிங்கிறத காட்டினாங்க. அதை பற்றி பேச வரல. இன்னும் ஒரு காலங்களில் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழலில் வேலை பார்க்கக்கூடிய அவங்க குடும்பத்தினருக்கு இந்த மாதிரி ஒரு கெரியர் கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா அவங்க ஈட்டுகின்ற வருவாயை விட இந்த கெரியர் கவுன்சிலிங் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன விண்ணப்பத்தை முன்வைக்கிறேன். அதை தவிர இங்கு நடந்து முடிந்த இந்த 7 வார பாடத்திட்டத்தில் அனைத்தும் ரொம்ப அருமையாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி உங்களோட வாழ்வில் நீங்கள் செய்யும் வேலைதான் தெய்வம் என்று நினைத்து முன்னேற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து நடத்திய இந்த நிகழ்ச்சியின் நிறைவு விழாவுக்கு என்னை அழைத்தது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சான்றிதழ் வழங்கி சிறப்புரை ஆற்றிய நமது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அன்புடன் நன்றி. அடுத்ததாக குழி நாடகம் மூலம் நம்மை மகிழ்விக்க வரும் அருட்சகோதரி வசந்தி குழுவினரை கரவொலி எழுப்பி அன்புடன் வரவேற்போம். பாசமிகு ஆயவர்களுக்கும் குருகுல முதல்வர்களுக்கும் இருக்கின்ற பெரியவர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் பயிற்சி வருகின்றவர்களுக்கும் அல்லது பெற்று எல்லாம் பெற்று சாதனை வாங்கியாச்சு. அனைவருக்கும் பாராட்டுகள். நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பொறுப்புகள், கடமைகள், அலுவல்கள் நிறைய இருக்குது. சிக்கல்கள் வந்து 10லேருந்தே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அதனால் எப்படியும் வருவேன் அப்படின்னு சொன்னது வார்த்தையை அவங்க கடைபிடிக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. இந்த மாவட்டத்தில் எவ்வளவோ அமைதியை நான் பல தடவை பார்த்துருக்கேன். ஒரு காரியத்தை சொல்லுனாலே புரிஞ்சு விடுவாங்க. ஓகேப்பா நான் செய்யலாம். நம்ம சொல்லி முடிச்சுக்க மாட்டோம். ஆனால் சொல்லி போயிட்டே இருக்கும்போது இதுன்னா அதை யூஸ் செய்யலாம். அந்த காரியம் பார்த்தா உடனே முடியக்கூடிய ஒரு காரியமாக இருக்காது. அப்படி ஒரு தெளிவும் தீர்வும் நமக்கு பார்த்தா ஒரு சாலமோன் மன்னன் மாதிரி ஞானம் உடைய ஒரு மனிதர் நம்முடைய அந்த மாவட்டத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை. இன்றைக்கு பாருங்க, ஒரு சான்றிதழ் வழங்க சொன்ன மாதிரி சொன்ன வார்த்தைகளை பிடிச்சி பல பேர் வருவார்கள் சொல்லி நம்ம காத்திருந்து ஏமாந்த நாட்கள் வந்து செல்ல இருக்கலாம். வருவேன்னு சொல்லி அப்படியே கழிந்ததோட கூட அவங்க அவசரத்தில் வர முடியாத நேரத்தில் டிஎஸ்பியை அனுப்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி இப்போ டிஎஸ்பி வந்து சேர்ந்துட்டாங்க, அதில் வந்துட்டேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பானவர். இந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த மாவட்டம் மிக சிறந்த மாவட்டமாக, குற்றமில்லா குமரி மாவட்டமாக மாற வேண்டும். அதுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைத்து போகணுங்கிற ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதர். அவருக்கு எல்லா சார்பையும் நம்முடைய நன்றியை பாராட்டு சொல்லி கொள்கின்றோம். கேட்டது போல அடுத்த ஒரு ப்ரோக்ராம் வைக்கும் போது காவல்துறையை நம்முடைய மனக்கண் நிறுத்தி அவர்களோடு சேர்ந்து காவல் கண்காணிப்பாளர்களோடு சேர்ந்து திட்டமிட்டு ஆயரோடு சேர்ந்து திட்டமிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்பெஷலாக வைப்போம் என்ற வாக்குறுதியை கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி. வெயிலும் மனுஷன் ஒரே குழுக்கம்பா. எம்மா சொல்லா ஆமா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. காபி கொண்டாமா? போனவளை காண்டு வந்துட்டு. ஆமா, பிள்ளை என்ன செய்றாங்க? ஐயோ, உங்க பைக் சத்தம் கேட்ட உடனே படி 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 படிச்சுக்கிட்டே இருக்காங்க. தாசுனா சும்மாவா? தாசு மக்கள்னா எப்படி இருக்கும்? படிப்புல கில்லாடி தானே. என்ன படிப்பாங்க பக்கத்துல பார்ப்போம். ஆமா, என்ன படிக்கிற நீ? அது தெரியுது. ஆமா, அது என்ன புக்கு? இது பாருங்கப்பா, நீங்க பாருங்கப்பா, நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குப்பா. இத படிச்சிட்டு நான் பிளஸ் 2 பாடம் படிக்கிறேன்ப்பா. ப்ளீஸ். ஒண்ணு நீ சயின்ஸ் படிச்சிட்டு இருப்ப பார்த்தா நீ என்ன படிச்சிட்டு இருக்கறாங்க? கம்யூனிகேஷன் அது இது போட்டு நீ இத படிச்சிட்டு இருக்க. இல்ல பிளஸ் 2 இப்போ எக்ஸாம் வரும், நீ இத படிச்சிட்டு இருக்க. மடப்பயம் அவளே சொல்லா எங்க போனா தெரியல. நீ என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? நீ ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. வெளிய போனாலும் டென்ஷன், வீட்ல வந்தாலும் டென்ஷன். நிம்மதியா இருக்க விடுங்க மனுஷன். இங்க பாரு, என்ன படிக்காம பாரு.
பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னு பாரு முதல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிள்ளைங்க படிக்கிறத சந்தோஷப்படுங்க. உனக்கு சீரியல் முக்கியம், பிள்ளைய என்ன செய்யுதுன்னு பாக்குறது கிடையாது. சரி சரி, ரெண்டாவது பிள்ளை என்ன செய்யுதுன்னு பாப்போம். என்னமா செய்ய? கப்பல் செய்யறப்பா. அட பாவி மக்கா, கப்பல் செய்யறான். கப்பல் இல்ல படிக்காண்டா. எனக்கு கப்பல்ல வேலை செய்யறதா நல்லா பிடிக்கும்பா. கடல்ல கப்பல்ல வேலை செய்யறதுப்பா. படி சொன்னா நீ கப்பல் விடுறியா? கப்பல் சொல்லவா? என்ன நடக்குங்க வீட்டுல? மனசு நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? இங்க பாரு, ஒருத்தி என்னன்னா ஏதோ கம்யூனிகேஷன் அது இதுன்னு படிச்சுட்டு இருக்கா. அவ்வளவு பெரிய டாக்டர் ஆகலாம் பார்த்துட்டு இருந்தா அவன் கம்யூனிகேஷன் அதை படிச்சுட்டு இருக்கா. இவ வந்து இங்க ஒரு கப்பலை செஞ்சு விளையாடிட்டு இருக்கா. உருப்பிட்டா மாதிரிதான் குடும்பம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? என்னத்த இருக்கேன், சரி ஏதோ இருக்கேன். வாங்க. ஏன் சார் இப்படி பாக்குறீங்க? வேற என்ன செய்யறதுக்கு? 2 பிள்ளைகளையும் பத்தி இருக்கு. கழுது என்ன செஞ்சுட்டு இருக்கு? படின்னு சொன்னா ஒண்ணு வந்து கப்பல் ஓடுது, இனி ஒண்ணு ஏதோ கம்யூனிகேஷன் ஏதோ படிச்சுட்டு இருக்கு. அப்படிலாம் இல்ல சார், சும்மா பிள்ளைங்களை போட்டு படின்னு துணைக்காதையும். அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதுல படிக்க வைக்க வேண்டியதானே. சரி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இங்க பாருங்க, நீங்க வந்துட்டீங்க, உங்களை தேடிட்டு தான் இருக்கேன். என்னன்னா மூத்த பிள்ளைய எப்படியாவது டாக்டர் படிச்சு வைக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ கையில காலு பார்த்தா கொஞ்சம் நான் தேரம் போல இருக்கு. அப்போ உங்களால முடிஞ்சது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் கேட்டீங்களா? உங்களை தேடிட்டு தான் இருந்தேன். கரெக்டா வந்தீங்க. நான் எப்படி கேட்பேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி பாக்குறேன், வாங்க. சரி சார், வரேன் சார். பாரு, +2 ரிசல்ட் வரும்போது என்னத்த கிழிச்சாலும் தெரியல. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அவ பதட்டமா இருக்காளோ என்ன கப்பல் விடுறாவோ என்ன தெரியல. எனக்கு இங்க பதட்டமா இருக்கு. ரிசல்ட் வருது, என்ன செய்யணுமோ என்ன தெரியல. இங்க பாரு, எப்படியாவது மூத்த மோளை டாக்டர் படிக்க வைக்கணும். சரியா? சரி. நான் எப்படியோ கொஞ்சம் கடன் வாங்கிடுவேன். நீ காதுலயும் கழுத்துலயும் கிடக்கிறத கொஞ்சம் கலத்திட்டாம அதே வச்சு எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும். சரியா? சரி, நான் போய் பார்த்து வரேன் ரிசல்ட். போச்சே, எல்லாம் போச்சே, கனவெல்லாம் மண்ணாக்கி போட்டாலே. அப்பவே நினைச்சேன் கம்யூனிகேஷன் ஏதோ படிச்சுட்டு இருந்தாலே. போச்சே, எல்லாம் கோட்டை விட்டாலே. கட் ஆஃப் மார்க்கும் போச்சு, எல்லாம் போச்சு. இங்க பாரு, போச்சு, மண்ணு விழுந்தது. இங்க பாரு, வாசல்ல சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கணும். இங்க பாரு, மார்க்கு வாங்கல, ஒண்ணும் வாங்கல. இப்போ பாண்டிச்சேரியில மன்னாரம் மெடிக்கல் காலேஜ் ஒண்ணு இருக்கான். அந்த மன்னாரம் மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும்னா எப்படி ஒரு 40 லட்சம் 50 லட்சம் ஆகும். சரியாமா? இப்போ இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சம் தான். எப்படியாவது நம்ம தேர்த்தி அவளை எங்க சேர்த்துறோம், வேற வழியே கிடையாது. சரியாமா? நீனும் உங்க அப்பாட்ட போய் ஏதோ பார்த்து எடுத்து தான். சரியாமா? சும்மா அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா. குடும்ப கதையை வெளியே பேசணும். சரியா? சரியாமா? எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ. நான் அவளை போய் சேர்த்துட்டு வா. ஹலோ மக்களே, நல்லா இருக்காமா? அப்ப நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா நல்லா இருக்காங்கம்மா. நல்லா இருக்கேன். அம்மாக்கு என்ன கவலை? டிவியை பார்க்கணும். ஒரே வந்துட்டே இருக்கீங்க பாருங்க. நல்லா படிக்க. ஆமாப்பா, ரிசல்ட் வந்திருக்கு. 3 அரியர் பேப்பர். 3 அரியர்? மீதி எல்லாம் ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கிட்டப்பா. சந்தோஷம். டேய், என்னடா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சா 3 அரியர் இவ்வளவு சந்தோஷமா சொல்றா பாரு. அப்பா இல்லங்கப்பா, ப்ளீஸ் அப்பா. சொல்லு. இப்போ வந்து மனிதனும் மருத்துவம்னு ஒரு புக் எழுதி அதுக்கான ஒரு விருது கிடைக்க போகுதுப்பா. அட மண்ணா போறாளே. அப்பா தினத்தந்தியில எனக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு தராங்க. 2 லட்சம் தரல, உன்னை படிக்க வச்சிருக்கேன். எத்தனை லட்சம் போயிருக்கீங்க? நீ ஒழுங்கா படிக்கணும். புக் எழுதுறது அது எழுதுறத வச்சுக்கிட்ட நீ. இங்க பாரு, வியாண்டால வேலை செஞ்சிடாத. இங்க உங்க அம்மா அடி வாங்கும் சொல்லி. இங்க பாரு, ஒழுங்கா படிக்க வழியா போன வைக்கல. படிக்க சொன்னா அவன் என்னதங்க விருது வாங்குறான். விருது என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன பண்றது? மூத்த எருமை தான் இப்படி போச்சு. சரி, இளையவளாவது அவ கப்பலுக்கு போடலாம் தெரியுதா?
சரி, இந்த கல்வி ஆலோசனை கொடுக்கறதுன்னு ஏதோ இருக்காமே. ஆமா, அதுக்கு சிஸ்டர் வசந்தின்னு சொல்லிட்டு புதுசா யாரோ இருக்காங்களா, நல்ல ஆலோசனை எல்லாம் கொடுக்குறாங்களாம். ஒரு 7 நாள் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சாங்களாம். அவங்ககிட்ட போமா, கூட்டிட்டு போவோம், பாப்போம். தாஸ்வாத்தியாரே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, மூத்த மாவ தான் என்னன்னா கனவு வச்சேன், எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டா. இப்ப இளைய மாவ அவள்கிட்ட தான் நீங்க ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், கப்பலுக்கு அப்புறமா தெரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சின்ன வயசுல ஏதாவது பார்த்துட்டீங்களா? அதான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த பாருங்க கையில கப்பலோட தான் இருக்கா. 24 மணி கப்பல். சில நேரம் சட்டை கூட கலத்தி போட முடியல, அதையும் கப்பல் மாதிரி மடக்கிடுறாங்க. என்னம்மா உன் இன்ட்ரெஸ்ட் என்னம்மா? என்னவாக இருக்கும் உனக்கு? எனக்கு கடல்ல கப்பல்ல வேலை செய்யறதுனா ஆசை. அப்பட்ட சொல்றீங்களா? இருக்கிற கப்பல் காணாது. தாஸ்வாத்தியாரே, மேரேஜ் இன்ஜினியரிங் சேர்த்து விடுங்க, நல்லா வருவான், எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்படி சொல்றீங்களா? சரிம்மா, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. சந்தோஷம் தானே உனக்கு? இங்க பாருங்க முகத்துல, ஐயோ. ஆமா, சரி, சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு, நல்லா படிக்கணும். நீ சொல்ற மாதிரி தான் நான் சேர்த்து விட்டுருக்கேன், அது நல்லா படிக்கணும். சரியாம்மா? சரிம்மா. 8 வருடங்களுக்கு பிறகு மாலா MBBS-இல் ஜஸ்ட் பாஸ் நிலையை அடைந்தாள். ஆனால் மருத்துவமும் மனிதமும், அலோபதியா ஆயுர்வேதியமா, நோயின்றி வாழ நல்வாழ்வு பெட்டகம் என்ற நூல்களை எழுதி பல விருதுகளை பெற்று அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கின்றாள். பாலா மெரைன் என்ஜினியரிங் முடித்து மாதம் 3 லட்சம் சம்பளத்தில் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கின்றாள். தாஸ் குடும்பத்தார் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இன்னொரு மெசேஜ் சொல்லிடுறேன். வாங்க குடும்பம் வாங்க. பாத்தீங்கன்னா இது எங்க ஒரு உதாரணத்துக்குள்ள ஒரு குடும்பம். இதே மாதிரிதான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கு. குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்கு, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரும். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள படிப்புகளை படிச்சா அந்த பிள்ளையுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். ஸோ அந்த கருத்தை சொல்லி இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் விழா இந்த மகிழ்ச்சியான நேரங்கள்ல உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வருகின்ற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். குழு நாடகம் மூலம் நாம் பெற்ற பயிற்சியை வாழ்வாக்குவதற்கு அழைப்பு சென்றிருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மை வாழ்த்த வந்திருக்கும் பாசமிகு சகோதரர் கன்னியாகுமரி மாவட்ட அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் திருவாளர் ஏ ஞானசேகர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மற்றவர்கள் தடத்தில் செல்ல வேண்டாம், நமக்கென்று தனித்தடத்தை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் கிளாரன்ஸ் தேவி அவர்கள் பேசுகிற போது சொன்ன பேச்சை, மற்றவர்கள் தடத்தை நான் பார்ப்பதில்லை, அதை மறந்துவிட்டு எனக்கென்று ஒரு தனிப்பாதையை உருவாக்கி அந்த பாதையில் தனி முத்திரையை பதிப்பதை வழக்கமாக கொண்டுள்ள நமது மேதகு ஆயர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் கலந்து கொண்டு உற்சாகமாக பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து விட்டு சென்றிருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தர்மராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் வழிவிட்டு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற அருட்தந்தை ஃபாதர் சாலமன் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு அருள்பணி அருள்ராஜ் தந்தை அவர்களே, எல்லோரையும் வரவேற்று வந்திருக்கின்ற பாசமிகு அருள்தந்தை ஃபெலிக்ஸ் அலெக்சாண்டர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் இயக்குநராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எனது இனிய நண்பரும் இந்த குழுவினுடைய இயக்குனர் அருட்தந்தை நெல்சன் அவர்களே, அத்தனைக்கு மேலாக எந்த ஒரு நிகழ்வு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதில் பங்கேற்றிருப்பவர்களுடைய பங்களிப்பை பொறுத்துதான் அது வெற்றி பெற முடியும்.
இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோரும் பல்வேறு பொறுப்புகளில் நீங்கள் ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஏறத்தாழ 7 வாரங்கள் ஒரு மாணவர்களாக இருந்து நீங்கள் இந்த பயிற்சியை பெற்றிருக்கின்ற அத்துணை பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கொள்கிற போது தந்தை நெல்சன் அவர்களிடம் உற்சாகத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வேன் என்று சொன்னேன். ஆனால் இடையில் ஏற்பட்ட ஒரு சில நிகழ்வுகள், எதிர்பாராத நிகழ்வுகளின் காரணமாக நான் தந்தையோடு சொல்கிற போது சொன்னேன், ஒருவேளை நான் கலந்து கொள்ள முடியும், ஒருவேளை கலந்து கொள்ள இயலவில்லை என்று சொன்னால் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். நேற்று மாலை வரை என்னுடைய மனநிலை அப்படித்தான் இருந்தது. இரவிலே நான் அருள் தந்தை என்னிடம் பேசினார்கள், கட்டாயம் நான் வந்து விடுவேன் என்று சொன்னேன். ஏனென்று சொன்னார், ஏறத்தாழ ஒரு நிகழ்வை சொல்லி நான் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எப்படி இந்த ஆற்றுப்பணி, இந்த கோர்ஸ், இந்த 7 weeks கோர்ஸை பொறுத்தமட்டில் இட்ஸ் அ கைடன்ஸ் கேரியர் கவுன்சில். பட் இன் ஜெனரல் இந்த கவுன்சிலிங் அல்லது ஆற்றுப்படுத்துதல் என்கிற பணி இந்த சமூகத்திற்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் கண்டுணர்ந்து, நேற்றைய தினம் நான் சற்று சோர்வாகவே ஒரு சில நாட்கள் இருந்தாலும் கூட, நேற்று மாலையில் நான் அலுவலகத்தில் இருக்கிற போது 7 மணிக்கு ஒரு தம்பதிகள் ஒரு குழந்தையோடு வந்தார்கள், ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை. அந்த கணவன் என்னுடைய நெருங்கிய உறவினர். ஏறத்தாழ 6 மாத காலமாக என்னிடம் வந்து எங்கள் அலுவலகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். அந்த பையன் வருவான், அவனுடைய பெற்றோர், கடைசி ஒரு கட்டத்தில் எங்கள் சொந்தக்காரங்க ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டாங்க. என்னன்னு சொன்னால், he needs divorce. நான் ஒரு கட்டத்தில் சொன்னேன், இருக்கட்டும்ப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸில் சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸை மாற்றி அப்படியே அவங்களுக்கு கவுன்சில் கொடுத்து அப்படியே பண்ணிவிட்டேன். இல்லைங்க, இதுவே நீங்கள் என்னை ஏமாற்றிருக்கீங்க, சுதாரிச்சிட்டான். ஆமாம், இல்லை இப்போ டைவர்ஸ் தானே நான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். இல்லை இல்லை, நீங்கள் சேர்ந்து வரணும்லாம் நோட்டீஸ் அனுப்பி என்னை ஏமாற்றிருக்கீங்கன்னா, இல்லைப்பா உன்னை ஏமாத்துறதுக்கு இல்லைப்பா, அதுக்குள்ள காரணங்கள் தெரியல. குழந்தை, ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு உனக்கு ஒய்ஃப் தேவை இருக்கோ இல்லையோ, இந்த குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி, இந்த குழந்தை she needs a mother, வேணும்ப்பா அப்படின்னு அப்படியே போயிட்டு இருந்தது. போய் 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 கடைசியாக அந்த பிள்ளையுடைய தரப்புலையும் காவல் நிலையங்கள், பல ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், இங்கே AWPS நாகர்கோவிலில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. தட்டி தட்டி போதும். நேற்று அந்த குடும்பம் ஒன்றாகி எங்கள் அலுவலகத்தை வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸோட பார்க்கணும். அப்படியே நான் என்னன்னா, இந்த படியில் இந்த 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 இதில் கூட நிறைவாக இந்த 7 நாள் வகுப்புகளில் 7வது நாள் வகுப்பில் உங்களுடைய அந்த குறிப்பில் அழகாக சொல்லியிருக்கீங்க. சமூக பணியில் கிடைக்கிற நிறைவு தான் ஒரு உண்மையான நிறைவு என்று சொல்வதை போல எனக்கு என்னுடைய பணியில் வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ டிசைட் பண்ணேன், இந்த பணியை வந்து நம்ம ஒரு பார்ஷியலாக we are doing a counseling work நம்ம அலுவலகத்தில். பட் இதையே ஒரு முழு நேர பணியாக எடுத்து தகுந்தவர்களுக்கு தகுந்த முறையில் தகுதியானவர்களை கொண்டு இந்த பயிற்சிகளை கொடுத்து அப்படியே அந்த ஸ்ப்ரெட் ஆகி இது வந்து ஒரு மல்டிப்ளை பண்ணுறது. ஒருத்தருக்கு கொடுக்க நீங்கள் இங்கேருந்து போகிற இன்னைக்கு ஹண்ட்ரட்ஸ் வெளியே போகிறீங்கன்னா இது அப்படி கவுன்சில் அப்படி போய் 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 மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பலருக்கு இதனுடைய பலன் போய் சேரும். அந்த விதத்தை அந்த பணியை செய்கிறவர்கள் அந்த விழாவிலே நாம் பங்கேற்று இதனை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் ஒரு உற்சாகமாக 4 வார்த்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் உணர்ந்தேன். உங்கள் நான் நிற்கிறேன். அந்த அடிப்படையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி, மேலும் ஆயர் அவர்களுக்கு எனக்கு முன்னால் பேசி சென்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சொன்னது போல, காவல்துறையில் இருக்கிற நான் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை கடந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஸ்தானத்தை தாண்டி வருகிற போது தி போலீஸ் உடைய பிரச்சனையே என்னன்னா ப்ரெஷர். அவனுக்கு மசில் மன்னாவே இருக்கலாம். அதை நான் எஸ்பி இருக்கும்போது கூட நாங்கள் பல தடவை பேசிப்போம், எங்களுக்குள்ள பேசிப்போம். அவங்களுக்கு கவுன்சிலிங் கட்டாயமாக தேவைப்படுகிறது. காவல்துறை குறிப்பாக ரெவன்யூ ஒரு சைடு இருந்தால் கூட
காவல்துறையில் இருந்த பல தவறுகள் நடப்பதற்கு காரணம் இதுதான். அவர்களுக்கும் ஒரு அரசோடு இணைந்து இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக அரசோடு இணைந்து அங்கீகரிக்கப்பட்ட விதத்தில் இன் கொலாபரேஷன் வித் டயசிஸ் அண்ட் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்வீஸாக இருக்கும். அதில் ஏற்படுகிற சில அனுமதிகள் இது போன்ற விஷயங்களை என்னால் முடிந்த உதவியும் செய்து அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆயரிடம் என்னுடைய விண்ணப்பத்தை சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இனிய வார்த்தைகளால் ஆழ்ந்த கருத்துக்களை வழங்கி நம்மை வாழ்த்திய அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் அவர்களுக்கு அன்புடன் நன்றி. பாசத்திற்குரிய நண்பர்களை, சிறப்புரையாற்றி சான்றிதழ் வழங்கி சென்ற திரு ஜி தர்மராஜன் காவல் கண்காணிப்பாளர் அவர்களை, வகுப்பு சுருக்கம் என்ற புத்தகத்தை வெளியிட்டு நடத்திவிட்டு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் ஜே கிளாரன்ஸ் தேவி, முதல்வர் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி அவர்களை, அரசு வழக்கறிஞராக இருந்து மறை மாவட்டத்துக்கும் பெரும் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் உயர் திரு ஞானசேகர் அவர்களை, மறை மாவட்ட முதன்மை தந்தை அவர்களை, ஒருங்கிணைப்பாளர் தந்தை அவர்களை, இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அருள் தந்தையர் நெல்சன் ஃபெலிக்ஸ் அலெக்சாண்டர் அவர்களை, பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பு அருள் தந்தையர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிரம்ப பேர் பயிற்சி பெற்றிருக்கின்றீர்கள். பயிற்சி பெற்றவர்கள் வழக்கமாக நாம் உணர்ந்து கொள்வது இது ஒரு துவக்கமாகவும் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் நிரம்ப பயிற்சிகளை பெற வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்கின்றவர்களாகவும் நம்மை மாற்றுகின்றது என்பதை தெளிவாக கண்டுகொள்கின்றவர்கள். பிறருக்கு பயிற்சி அளிப்பதற்கு முன்பே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை கண்டுகொள்வதை நமக்கு தேவையான பயிற்சி. இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற நிரம்ப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கின்ற பொழுதெல்லாம் யார் எப்பொழுது மற்றவர்களிடமிருந்து அவர்கள் நடந்து கொள்கின்ற மொழிகளிலிருந்து புதிய கண்ணோட்டத்தை கண்டுகொள்வதற்கான திறமை படைத்தவர்களாக தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது, திட்டமிடுவது மட்டுமல்ல, திட்டமிடுவது என்று சொல்கின்ற பொழுதே வழக்கமாக சொல்கின்ற வார்த்தை, திட்டமிட தெரியாதவர்கள் வளர்ச்சி பெற முடியாது என்று சொல்வார்கள். திட்டமிடுகின்றவர்கள் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, வாழ்வில் திட்டமிடுகின்றவர்களாகவும் இருப்பார்கள். லட்சியங்களை பற்றி, இலக்குகளை பற்றி சிறப்பாக கருத்துக்கள் சொல்லப்பட்டதை கேட்டுக்கொண்டிருந்தோம். அன்புக்குரியவர்களே, இலக்கு அல்லது லட்சியம் என்று சொல்கின்ற பொழுது உள்ள ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, அல்டிமேட் கோல், ப்ராக்சிமேட் கோல்னு சொல்லுவாங்க. அதை உடனடியே தமிழ் சொல்ல வரமாட்டேங்குது. அதனால் நீண்டகால நெடுந்தூர லட்சியங்களுடையவர்களாக இருப்பவர்கள் அதை அடைந்து கொள்வதற்கு முன்பே குறுகிய கால லட்சியங்களை கண்டவர்களாக அதனை வெற்றி பெற்ற முறையில் தான் தொடர்ந்து வளர முடியும் என்ற மனப்பான்மை படைத்தவர்களாக இன்றைக்கு ஒருவேளை கப்பலோட்டிகளாக மாற்றிட்டாங்க, அல்லது பாண்டிச்சேரியில் போய் 40 லட்சம் கொடுத்து மருத்துவராக மாறிவிட்டாங்க. அது கொஞ்ச நேரத்தில் அந்த அப்பா பட்ட பாடம் பார்த்தீங்கன்னா
முடிக்கிறாரு நான் பார்த்து. உண்மையிலே கொஞ்சம் கிண்டல் பண்ணணும்னு சொன்னா அவரை ரொம்ப கிண்டல் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி ஒரு வேளை பள்ளிக்கூடத்தில் நடந்து கொண்டிருந்தால் எப்படி மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நடித்து காட்டுவீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தெரியுமா. நடிக்கிறதுக்காகவே அவர் பிடிச்சதான், அவருடைய வாழ்க்கையில் இப்படி செம்மாட்டன்னு சொல்லி தான் தெரியும். இந்த அளவு துணிச்சலும் மற்றவர்களுக்கு தன்னம் என்ன மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் மாறிட்டார். அது சிஸ்டம் ஆக்கி விட்டாங்களா என்ன தெரியல. என்ன நடந்ததோ இவ்வளவு வேகத்தில் மாற்ற முடியும்னு சொல்லக்கூடிய மனப்பான்மைன்னு சொல்லும் பொழுது இந்த ஆற்றுப்படுத்தல் சொல்வதை இதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை எடுத்தாங்க. ஆற்றுப்படுத்துதல், ஆறுனா நிறைய தண்ணி ஓடுறதா இருக்கணும். முதல்ல தண்ணி வரும்போது எல்லா அழுக்குகளெல்லாம் தூக்கி போயிடும். ஆனால் தூய்மையானதாக மாற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மனப்பாங்கு தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமன்று அது அமைதியில் வழக்கமாக பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள். இந்த திடீர்னு கோவப்படுறவங்க ரொம்ப திட்டப்பட முடியாது. ஆளுகளை குழப்பி விட்டுருப்பாங்க. யார் அமைதியாக மற்றவர் பேசுவதை கேட்கறதுக்கான மனநிலை படைத்தவங்களாக இருக்கிறோமோ அப்போதான் உண்மையிலேயே நாம் அறிந்து கொள்வதற்கு, தெளிவு பெறுவதற்கு, இன்னும் அதிகம் உண்மையை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கும். ஒரு சில நம்மளை நினைப்பதெல்லாம் தெரியும்னு சொல்லி யார் அப்படி நினைக்கிறாங்களோ அதான் சாவுகள். இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிரம்ப காரியங்கள் உண்டு. நாம் அறிந்து கொள்வதற்கான நிரம்ப காரியங்கள் உண்டு என்று நினைப்பவர்கள் தான் தொடர்ந்து மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வதிலிருந்து வளர முடியும், இன்னும் தெரிந்து கொள்ள முடியும் என்ற மனப்பான்மையோடு செயல்படுகின்றவர்களாக நாம் மாற முடியும். திட்டமிடுவது என்று சொல்லுகின்ற பொழுதும் செயல்படுகின்ற முறைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் பல நிலைகள் உண்டு என்பதை நாம் நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொன்ன இந்த 7 நாட்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் இதை கடந்து செல்கின்ற மனநிலை படைத்தவர்களாக தரக்கூடிய தூண்டுதல்கள் தான் இந்த பயிற்சி உங்களுக்கு தர வேண்டும் என்ற மனநிலையோடு உங்கள் வாழ்க்கையில் முன்னால் நிரம்ப பயிற்சி பெற்றவங்களாக இருப்பீங்க. குறிப்பாக நீங்களெல்லாம் ஆசிரியர்கள். நான் நிரம்ப திறப்பதுன்னு குழந்தைகளோடு பேசிட்டு இருக்கும்போது மற்றவங்க பக்கத்தில் இருக்க மட்டும் கேட்பேன். இந்த வகுப்பில், இந்த கிளாஸில் இந்த பிள்ளை முதல் வகுப்பு மாற்றுவாங்க தான் கேட்பேன். பார்த்தா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்க. ஒரு குழந்தையை, ஒரு சிறுவனை பார்க்கும் பொழுதே இவன் நல்லா படிக்கிறவன், இவனுக்கு நல்ல ஞாபக சக்தி உண்டு, இவன் சொல்லி கொடுக்கறத மறந்துடுவான், உட்காந்துருக்கிறத பார்த்தாலே சொல்லுவான். கால் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி விழுந்து பார்த்தா சொல்லலாம். கையை எப்படி வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி போது பார்க்கணும். இப்போ கூட கையை எப்படி மாற்றிக்கலாம், சொன்னதை கேட்டுவிட மாற்றலாம். அவங்க இயல்பாக நடந்து கொள்கின்ற முறைகளை கவனிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா நிரம்ப காரியங்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதனால் தயவு செய்து ஒரு நேரத்தில் ஒரு எழுத்து, உதாரணம் இந்த போர்டு இருந்ததுன்னா இந்த போர்டை திருப்பி வைப்பீங்களா, ஒரே ஒரு எழுத்து எழுதி இப்படி எழுதுறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். பார்த்துங்க இருக்குதுல இந்த போர்டு பார்த்து தான் இருந்தது. ஒரே ஒரு எழுத்து மட்டும் சொல்லி சி, ஆங்கிலத்தில் எழுதுற டீயை மட்டும் சொல்லி ஒரு 4-5 வகையால் அதை போட்டுட்டு எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க இப்படி எழுதுறவங்க அப்படின்னு சொல்லி கண்டுகொள்கிற அளவுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கள் இருந்தும் ஒருவருடைய மனப்பான்மையை கண்டுபிடிக்க முடியும். சில காரியங்களை சொன்னால் நிற்காது, இந்த திறந்த பயிரும் அது. உதாரணத்துக்காக சொன்னேன், எழுதுனா இது முழு சாட்டு வட்டமாக வராது, அந்த திறந்த எழுதணும். உங்கள்கிட்ட ஏதாவது ரகசியம் சொன்னீங்க, நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலும் பாருங்க. அப்படிப்பட்ட எழுத்துக்கள் கொண்டு இந்த இருக்குதா ஒரே ஒரு ஆங்கில எழுத்து சொல்ல பார்த்துருங்க. என்னால் இருக்கணும்னு பார்க்க முடியாது.
எழுதுறவங்கள பார்த்துருக்கீங்களா? இப்படி எழுதுறவங்க இதுல பார்த்தீங்கன்னா அடித்தளம் ஆழமாக இருந்தாலும் இவருடைய தொடர் முயற்சிகள் நிலைக்காது. நீடித்து முயற்சி செய்யாதவங்க. அடித்தளம் இருக்குது, ஆனால் நீண்ட நாள் தொடர்ந்து முயற்சி செய்யாதவங்க. இங்கே முயற்சி அம்பிஷன் சொல்லுவோம். வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த லட்சியங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய அடித்தளம் போதாது. ரொம்ப அம்பிஷன் உள்ளவங்க, செயல்படுத்துவதற்கான திறமை உள்ளவங்க. இது அந்த எண்ணமே இல்லாம மேலே வரணும் முன்னேறணும்னு சொல்லுற எண்ணம் உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறவங்க இது தெரியுமில்ல, அவளே சொல்லிட்டேன். அதனால் ஒரு எழுத்திலிருந்து அவளுடைய மனப்பான்மையை கண்டுபிடிக்க முடியும்போது சில காரியங்கள். ஆனால் தேவ ஆசிரியர் பெருமக்கள் மற்றவர்களுக்கு துணை புரிவுகளாக இருக்கிறவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படி இருக்கும்போது இந்த ஒரு காரியத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு எழுத்தை மட்டும் வச்சு சொல்றவங்களாக மாறக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க அதான் முதலே சொன்ன. ஒரு எழுதுவாங்க பாருங்களேன், அவங்கள்ட்ட என்னதாவது சொன்னீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடும். அவங்களோட நிற்காது. யாருக்கையாவது உண்மையை சொல்லி நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லி முடிக்கிறது முன்னாலே போய் சொல்லிடுவாங்க. அதனால் நிரம்ப காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடந்து கொள்கிற முறைகளிலிருந்தும் செயல்படுகிற முறைகளிலிருந்தும் அவங்க எழுதுகிற முறைகளிலிருந்தும் அவருடைய குணங்களை பண்புகளை கண்டுகொள்கிற அளவுக்கு திறமையை வளர்க்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இது வளர்த்தணும். ஆனால் நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கணும். நிறைய அனுபவம் உள்ளவங்க நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க, சொல்லித்தர முடியும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க நினைக்கிற சமயத்தில் தான் உடனடியாகவே கேள்விப்படுறோம். தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது. அதனால் அந்த காலத்திலேயே பழைய காலத்தில் சொல்லுவோம், சிறு குடும்பம் வரும் மறுக்காதீங்க. எல்லாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப படித்தவங்கள்டிருந்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்காதீங்க. சாதாரண ஆளுகளிடத்திலிருந்து நமக்கு தெரியாத காரியங்களை தங்களுடைய அனுபவத்தினாலும் பிறருடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுகொண்ட நிகழ்வுகளை பற்றி நமக்கு சொல்லித்தர முடியும். அந்த நம்பிக்கை உள்ளவங்களாக வளர்றது தான் நாம் பெறுகிற பயிற்சி, நம்முடைய தொடர் உறவுகள். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்காகவும் அதனால நம்மை வளர்த்து கொள்வதற்கும் பிறரும் நம்மை வாழ்வில் கொண்டுள்ள தொடர்பினால் வளர்வதற்கும் துணை புரிகின்றவர்களாக வாழ்கின்ற மனப்பான்மை உள்ளவர்களாக நீங்கள் எல்லாரும் செயல்படுவதற்கு இந்த ஆரம்ப பயிற்சின்னு சொல்லுவேன். தொடர்ந்து ரொம்ப பயிற்சி பெற்று உயர்வடைந்து உங்களுடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாமல் உங்களுடைய வழிமுறைகள் பிறருக்கு தெளிவை தருவதாக அமையட்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதற்காக ஏற்பாடு செய்த நெல்சன் மண்டேலாவுக்கும் முதல்ல இன்றைக்கு காலையில் ஃபெலிக்ஸ் அலெக்சாண்டர் ஒரு அறிக்கையில் ஃபெலிக்ஸ் சொன்னாங்க. அதனால் இன்னொரு ஃபாதர் சொன்னார், இங்கே ஒரு ஃபெலிக்ஸ் இல்லை, அதனால் சில எழுத்துக்கள் சொல்லும்போது சொல்லுங்க மண்டையிலன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், மண்டை இல்லைன்னு சொல்ல. நான் ஃபெலிக்ஸ் ரெண்டு வாழ்த்துக்கள். பயிற்சி பெற்றவங்களுக்கெல்லாம் பாராட்டு. நன்றி. நம்முடைய பயிற்சியிலே கடந்த மொத்த 7 நாள் அந்த பயிற்சியிலே எல்லா பயிற்சி ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு தேர்வு நடத்தினோம். அந்த தேர்விலே முதல் மதிப்பெண் 2 பேர் பெற்றார்கள். 34 மதிப்பெண்கள். ஒன்று அருட் சகோதரி எக்ஸ்பெடிட், இன்னொன்று அருட்பணியாளர் காலின்ஸ் அவர்கள் சோமலை என்று மருத்துவமனையில் இருப்பதாக சொன்னார்கள். எனவே சிஸ்டர் எக்ஸ்பெடிட் அவர்களை அப்போது அழைக்கிறோம். கைத்தட்டு சரியில்லையே. இரண்டாவது பரிசு லெஸ்லி ஃபாட்டிமா, ஹோலி கிராஸ் கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறவர்கள். முதல் பரிசு வாங்கினாங்க போன பயிற்சியில். இதில் இந்த தடவை அவங்களுக்கு அங்கேயே வேற வேலை இருக்கும் பொழுது இந்த தடவை அவங்களும் சிறப்பு வாழ்த்துக்கள். கைத்தட்டும் பாராட்டும். வெரி குட். அவர்களுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி பரிசுகள் வழங்கி கிறிஸ்து பிறப்பு மகிழ்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டு சீரிய சிந்தனைகளை நமக்கு வழங்கி நம்மை வாழ்த்தி அறிவுரை வழங்கிய ஆயர்களுக்கு அன்புடன் நன்றி.
அடுத்ததாக ஆற்றுப்படுத்தல் சார்ந்த வருங்கால தொடர் திட்டங்களை எடுத்து கூறி தனது ஆழ் மனதிலிருந்து அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் அன்பு அருள் பணியாளர் பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்கள். அவர்களை ஒருத்தர் சொல்லணும்னால சொல்லி ஒரேடியாக முடிச்சிடலாம். நம்முடைய அன்பு அவர்கள் பயிற்சி என்றாலே ஒவ்வொரு பயிற்சிக்கும் அதை ஊக்குவித்து ஃபெலிக்ஸ் சொன்னது மாதிரி நாங்கள் போய் பேசினோடனே கண்டிப்பாக நடத்துவோம், எப்படி செய்யப்போகிறீர்கள் என்பதை எங்களிடமிருந்து கேட்டு அறிந்து நன்றாக செய்யுங்கள் என்று வாழ்த்தினார்கள். இந்த பயிற்சி கூட நேற்றைய தினம் வரை அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்த நேரத்தில் கூட இந்த பயிற்சி முழுமையாக இன்றைய காலையிலேருந்து டிபிசி மீட்டிங்கில் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதிலிருந்து இங்கே இருந்து இங்கே போகாமல் இந்த அறையிலே இருந்து இங்கேருந்தே சாப்பிட்டு நம்முடைய இந்த சான்றிதழ் விழாவிலே பங்கெடுக்க வேண்டிய அக்கறையோடு செயல்பட்டவர்கள், நம்முடைய பணியை ரொம்ப ஊக்குவிக்கின்றவர்கள், உற்சாகப்படுத்துகின்றவர்கள், நம்முடைய அன்பு ஆயவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக நன்றி சொல்ல வேண்டியவர்கள் நம்முடைய மறை மாவட்ட குருகுர் முதல் அவர்கள். எப்போதும் அக்கறையுடையவர்கள், ஆர்வமுடையவர்கள். பொதுவாக அவங்க வாழ்த்து செய்கிறத செய்தி சொல்கிறது ஆயர் சொல்கிறதுனால அவங்களுக்கு பொதுவாக வாய்ப்பு அதிகமாக கொடுக்கறதில்ல. இதனால் எப்பவும் வார்த்தை இல்லாமலேயே அவருடைய செய்கையினாலும் அவருடைய பார்வையினாலும் நமக்கு வாழ்த்துவும் நம்மை உற்சாகப்படுத்துகின்றவர். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய அரசு மருத்துவமனை ஆயுர்வேத மருத்துவமனையுடைய முதல்வர். அவர் முதல்ல பார்த்தோடனே அவருடைய இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுருக்கமாக அழகாக பேசினார். ரத்த சுருக்கமாக அவர் ரொம்ப கவர்ந்து விட்டார். அந்த மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து சில ப்ரோக்ராம் செய்யலாம்னு நினைக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர்களுக்கும் அந்த வகுப்பு சுருக்கத்தை வெளியிட்டவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நல்ல நண்பர், நல்ல வகுப்பு தோழர், நம்முடைய பணிகள்லாம் எப்போ துளைக்கூடியவர். எப்போ ஃபோன் பண்ணாலும் சரிதான் சிக்கல். குறிப்பாக அந்த உலக போதை விழிப்புணர்வு வரும்போது ஜோதி கொண்டு வரும்போது அங்கேயே போலீஸ் சில சிக்கல்லாம் கொடுப்பாங்க. ஞானசேகர் ஒரு ஃபோன் பண்ணுவார், எல்லாம் கிளியர். எல்லாமே அந்த அளவுக்கு நமக்கு பணிக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டக்கூடியவர். அவருடைய அண்ணன் பிரிட்டோ ஜாய் இதோட நம்ம பயிற்சியில் கலந்துக்கிட்டால் அவர் இருக்க முடியலை. இந்த வேளையில் வந்து முழுமையாக கலந்து கொண்ட எல்லா ப்ரோக்ராம் முழுமையாக இருப்பார். எவ்வளோ சிக்கல் இருந்தால் அவரையும் அன்போடு நன்றி கூறி வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக நன்றி சொல்ல வேண்டியது எல்லாம் அங்கே வந்திருக்கக்கூடிய அர்ப்பணியாளர், குறிப்பாக படிப்புகளில் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு போறாரு ஃபார் எட்வின், ஃபார் ஜெரமியாஸ். எப்பவும் நம்ம இவர்கள் வந்து அமைதியாக சொல்லுவேன், வந்து உட்காருங்க, 2 பேச வேண்டாம், நான் இருக்கிறேன், இருந்து உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் இருப்பார். இந்த மாதிரி நிறைய பணியாளர் வந்திருக்கிறாங்க, நிறைய அனுசோதரி வந்திருக்கீங்க, நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, ஒரு பயிற்சி பெற்றவங்க எல்லாரையும் சிறப்பாக அவங்க எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். இறுதியாக ஒரு நன்றி என்னன்னா, இந்த பயிற்சி நடக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களை விட நிறைய பேருக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் நான் அக்னாலஜ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி என்னோட இணைச்ச டாக்டர் அருள்குமரேசன், டாக்டர் முருகேசன் இருக்கிறான்ல, இன்னும் பொறுப்பாளர்கள் நிறைய இடத்துல முக்கிய இடத்துக்கு நான் பேர் சொல்ல விரும்பல. பொறுப்பாளர்கள், துணை பொறுப்பாளர்கள், குழு தலைவர்கள், பொது தொடர்பாளர் அங்கே எழுதுனா போதும், சும்மா எழுதுறோம். எல்லா குழுக்கள்லையும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களை எல்லாருடைய முயற்சியாலும் உங்களுடைய இணைந்த உழைப்பினாலும் எல்லாருனாலும் அந்த இந்த பயிற்சி சொல்றது நிறைய பண உதவி, நிறைய நேர உதவி, உங்களுடைய சேவை உதவி எல்லாம் செய்யறீங்க. எல்லாரையும் எங்களை சிறப்பு நன்றி பாராட்டுகிறேன். அடுத்ததாக நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய அன்பு தம்பி அருட்பணியாளர் ஃபெலிக்ஸ். அவர் தான் சொன்னார் இப்படி ஒன்று நடத்துவோம்னு சொல்லிட்டு எடுத்த முயற்சி. அதனால நல்ல தோழர், இணைந்து அவரோடு இணைந்து இன்னும் பல பயிற்சிகளை நடத்தலாம் என்று நினைக்கின்றோம். ஃபெலிக்ஸ் தந்தை அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய வரவிருப்பு திட்டத்தை மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லி முடிகிறேன். தொடர் பயிற்சி இருக்கிறது. நம்ம இதோட முடியல. ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை இதோட வரக்கூடிய முதல் சனிக்கிழமை 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி நம்முடைய அருள் சகோதரி ஃபெலிஷியா அவர்கள் ஹேண்ட்லிங் இமோஷன்ஸ் இல்லையா, உணர்ச்சிகளை கையாளுவது எப்படி என்ற ஒரு பயிற்சி வச்சிருக்கோம். இப்படி அதுபோல இன்னும் நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளையும் இந்த இருக்கக்கூடிய சூழலையும் கருதி மனநல ஆற்றுப்படுதல், மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் என்ற ஒரு 100 மணி நேரம் பயிற்சி நடத்தலாம் இருக்கும். ஆயரோட சேர்ந்து பேசி, பெரும்பாலும் மார்ச் அல்லது ஏப்ரல், மே, ஜூன் அந்த டைமில் நடத்தலாம்னு பேசி ஆயரோட சுற்றுமடல் அனுப்பி எல்லாருக்கும் தகவல் கொடுத்து அனுப்பலாம். அப்புறம் இன்னொன்று, நம்முடைய ஆற்றுப்படுதல் பணியை பற்றி இன்னும் அந்த பணி விரிவாக்கத்துக்காக ஆயரவர்களிடம் பேசி ஒரு சுற்றுமடல் அனுப்பலாம்னு நினைக்கிறோம். எனவே இணைந்து நாம் பணி செய்வோம். இந்த மாவட்டத்திலே எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து நாம் பலவிதமான ஆற்றுப்படுதல் உதவிகளை செய்வோம்.
இதற்கு ஒத்துழைக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவேன். வணக்கம். அன்போடு நன்றி நவின்ற நமது அருள்பணியாளர் பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகள். அனைவரும் எழுந்து மனத்திரை ஜோதி. இந்த சான்றிதழ் விழா மிக சிறப்பாக நடக்க வழி நடத்திய இறைவனுக்கும் துணை நின்ற அனைவருக்கும் நன்றி கூறும் உணர்வோடு, இறைவா என்னால் மாற்ற முடியாததை மாற்றும் அனைவருக்கும் நன்றி.